வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு, மகளிர்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள வகையில தான் இருக்கு. ரூ. 1000 அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது ஏழை மக்களுக்கும் சரி, ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது அது ஒரு வீட்டு செலவுக்காக, அவங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக, இல்ல குழந்தைகளுக்காக, இல்ல ஒரு தேவைக்காக அது ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குங்க. கோடிக்கணக்கான மக்கள் இதுல பயன் பெற்று இருக்காங்க. இதுதான் உண்மை. இன்னும் பயன் பெறுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பலருக்கு இது ரூ. 1000 அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கு. நெறைய பேத்துக்கு இந்த ரூ. 1000 போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு சொத்துக்கள் அதிகமா இருக்கலாம். இல்ல அக்கவுண்ட்ல அதிக தொகைகள் இருக்கலாம். இல்ல காடு, தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி நெறைய இருக்கலாம். அதாவது ஃபினான்ஷியலா அவங்க பேக்கிரவுண்ட்ல ரொம்ப ஒரு ரிச்சா இருக்கலாம். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் ரூ. 1000 தர்றது இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு புகார் இருக்கு. ஏன்னா, இந்த ரூ. 1000 மகளிர் தொகை திட்டம் அப்படிங்கிறது இல்லாதவர்களுக்கும், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் முதல்வர் அவர்களுடைய எண்ணம். ஸோ, அதை இருக்கிறவங்களுக்கே நம்ம குடுக்கக்கூடாது. இல்லாதவ எல்லாருமே ஒரு பயனடைய வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மேல்முறையீடு போட்டிருக்காங்க. ஸோ, இது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு என்ன அவங்களுக்கும் அந்த பணம் கிடைக்குமா? அதாவது நிராகரிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது போகுமா? போகாதா? என்ன அப்படிங்கிறதும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு மேல்முறையீட்டின் மூலமா. சரியா? புதிய அறிவிப்பு ஒண்ணு முதல்வர் குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆவணம்னே சொல்லலாங்க. ஏன்னா, அதுதான் ஒரு மனுஷன் இந்த இந்தியாவுல இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சர்டிஃபிகேட்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த 2 டேஸ்ல மெசேஜ் வரும்ன்னு சொல்றாங்க. அதாவது ரேஷன் கார்டுக்கான முகாம் அங்க இங்கேன்னு போடுறதா சொல்றாங்க. அத ரேஷன் கார்டு இல்லாதவங்கலாம் வாங்கிக்கலாம். இல்ல அட்ரஸ் தவறாக குடுத்துருப்பாங்க இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வாடகை ஷிஃப்ட் பண்ணி வேற வீட்டுக்கு போயிருப்பாங்க. பட் ரேஷன் கார்டுல என்ன இருக்கும் அப்படின்னா, முன்னாடி அவங்க இருந்த அட்ரஸ் தான் இருக்கும். அதனால அட்ரஸ் மாறி இருக்கும். அந்த அட்ரஸ் மாறி இருக்கிறதுனால கூட அந்த ரூ. 1000 மகளிர் உதவித்தொகை திட்டம் அந்த அமௌண்ட் நெறைய பேத்துக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த 2 டேஸ்ல மறுபடியும் முகாம் போட போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அட்ரஸ் தவறா இருக்கவங்களும் போயிட்டு அட்ரஸ ரீசெக் பண்ணிக்கலாம். பண்ணி அட்ரஸ மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி பட்டியல்ல எல்லாருக்கும் இருக்க வேண்டியது மிக முக்கியமானது ரேஷன் கார்டுல. அதுவும் அட்ரஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் அப்படின்னு சொல்றாங்க. துணை முதல்வர் ஒரு முக்கிய அறிவிப்பை தரப்போறாரு. என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் வருது. அதுக்கு எல்லாரும் ரேஷன் கார்டு வச்சுக்கணும். அந்த ரேஷன் கார்டுல அவங்களுக்கான அட்ரஸ் கரெக்டானதா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க ஏதேனும் உதவித்தொகை தந்தாலோ இல்ல பொருட்கள் தந்தாலோ அது அவங்களுக்கு மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில அவங்க கைக்கு சேரும். அதுக்காகவே மெயினா ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ரூ. 1000 திட்டமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சரியா அட்ரஸ் பார்த்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்ப நியூவா மேரேஜ் ஆனவங்களுக்கும், அதாவது புதுசா திருமணம் ஆனவங்களும் சரி, அவங்களும் அவங்களுடைய தனியா குடும்பத்தோட இத பேரெல்லாம் கரெக்டா போட்டு அட்ரஸ்லாம் போட்டு ரேஷன் கார்டு சீக்கிரமா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.